6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த ஃப்ரெஷ்ஷான மண்டே மார்னிங்ல மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைகிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக அமைச்சிருக்கோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. சோ எஸ்ஆர்எம் வந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க உங்களோட மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக. அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் அனுராதா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் குணசிங், குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் ராஜ்குமார், இரத்த நாள அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் ஜெய் வினோத்குமார், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் சுரேஷ், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் ஆனந்த் கார்த்திகேயன், காது மூக்கு மற்றும் தொண்டைக்கான சிறப்பு மருத்துவர். ஸோ இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடையலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் 1 செகண்ட் சொல்லிடுறேன். 0444459444. ஸோ மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கேட்கலாம். ஆனால் பல பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, கால் பண்ணிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ டிவி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை தெளிவாகவும் கொஞ்சம் சுருக்கமாகவும் கேட்டீங்கன்னா டாக்டர்ஸ் உடனே உங்களுக்கான பதில்களை தருவாங்க. ஸோ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி தெளிவா இருக்கணும்னா டிவி பார்த்து பேசாதீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர் ஜென்ரலா வந்துட்டு பீரியட்ஸ் டேஸ் தள்ளி போகுதுன்னா அவங்க பிரெக்னென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க யூரினரி செக் எடுக்கிறாங்க, எடுத்தோன்னே ஓகே பாசிட்டிவ்னு வந்தோன்னா அப்படியே விட்டுறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு டியூப்ல பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஸ்கேன் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, அந்த டியூபல் பிரெக்னன்சி பற்றின அவேர்னஸ். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இப்போ டியூபல் ப்ரெக்னன்சியோட இன்சிடென்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அது மோஸ்ட் காமன் காஸ் என்னென்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து நமக்கு யூட்ரஸில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அப்படி அசண்ட் ஆகி டியூபல் பிளாக்கேஜ் ஆகிறதுக்கோ இல்லை பார்ஷியல் டியூபல் பிளாக் ஆனாலும் உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி வர வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வர இன்ஃபர்டில் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்குற ஹார்மோன்ஸாலையும் சரி மல்டிப்புளாக நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு யூஸ்வலாக பீரியட்ஸ் தள்ளி போச்சு, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோன்னு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஸ்கேனில் வந்து யூட்ரஸ்குள்ளே ப்ரெக்னன்சி இருக்கா, இந்த டியூப்பில் ப்ரெக்னன்சி இருக்கான்னு முதல்ல பார்க்க வேண்டியது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு டியூப்பில் ப்ரெக்னன்சி இருக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, டியூப்பில் ப்ரெக்னன்சியில் வந்து கர்ப்பப்பை மாதிரி விரிவடைய தன்மை டியூப்பு கிடையாது. ஏன்னா அது தின் மசில் லேயராக ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் விரிவடைஞ்சுன்னா டக்குன்னு ரப்சர் ஆச்சுன்னா உள்ள ப்ளீடிங் ஆகி அவங்க உயிர்க்கே ஆபத்தான நிலைமை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் டியூப் ப்ரெக்னன்சி அப்படின்னு வந்தோடனே நம்ம வந்து ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம பார்த்தோம்னா சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இதை வந்து மெடிக்கலாகவே மேனேஜ் பண்ணலாம். அப்படின்னா மெடிக்கலே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோன்னா மெடிக்கலாக மேனேஜ் பண்ணி அந்த டியூப்பை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது லேட்டாக வந்தோம்னா அவங்களுக்கு டியூப் எடுக்க வேண்டிய நிலைமையும் வரும். அதனால் அவங்களுக்கு அடுத்த ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆகிறது டிஃபிகல்ட்டி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது கர்ப்பப்பையில் தான் இருக்கா டியூப்பில் இருக்காங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, பொதுவாக பெண்கள் கர்ப்பமான உடனே ஒரு யூரினரி செக்அப் எடுப்பாங்க. எடுத்தோன்னே ஓகே நம்ம ப்ரெக்னென்ட் அப்படி சாதாரணமாக விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி வந்துட்டு யூட்ரஸில் இருக்கா இல்லை டியூப்ல இருக்கான்றது டாக்டர்ஸ் மூலிமா செக் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியமான விஷயமா இருக்குது. இதனால தாய்மார்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? குமாரி, திருமுல்லை வயலேருந்து பேசுறாங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் மருமகளுக்கு 45 நாள் இதை கன்சீவா இருந்தா நீட் டெஸ்ட் பண்ணதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது 45 நாள் யூரின் போனா அதுல பிளட் இதாகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அனுராதா இருக்காங்க. யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்திருக்காமா? ஆமா, பாசிட்டிவ் தான் வந்தது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? இல்லைங்க, ஸ்கேன்லாம் பண்ணல. இது பாசிட்டிவ்னோன்னா இதாகிட்டோம். அதுக்கப்புறம் யூரின்ல வந்துட்டே இருக்கு. டாக்டர் எதுனா ஸ்கேன் பண்ணணும் நாங்க. ஆமாம், ப்ளீடிங் அது இருக்குது அப்படின்னா முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு முதல்ல நார்மலாக ப்ரெக்னன்சி யூட்ரஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை கரு வளர்ச்சி நல்லா இருக்கான்னு முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இல்லை அபார்ஷன் மாதிரி ஆக போதா அப்படிங்கிறது ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. கண்டிப்பாக அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வயிறு வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், ஆனா யூரின் போகும்போதெல்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லுதா. டாக்டர் வந்து ஆனா கை போட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் கை போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் அர்ஜென்ட்டாக டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க முதல்ல. ஓகே, ஸ்கேன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க?
குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444596944. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் குணசிங் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ற பாதி தாய்மார்கள் கேட்கக்கூடிய விஷயம், என் குழந்தை ஒழுங்காவே சாப்பிட்றது கிடையாது. ஸோ அவங்க ரெகுலரா சாப்பிட்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது டானிக் மாதிரி கொடுக்கலாமா, இல்லைன்னா பூச்சி வயிற்றுல இருக்கனால சாப்பிடாம இருக்கலாங்களான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், அவங்க தொடர்ந்து சரிவிகித உணவு எடுத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தாய்மார்கள் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? முக்கியமாக இது ஒரு காமன் கம்ப்ளைண்ட். அம்மாங்க வந்து என் குழந்தை சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ எந்த அம்மாவும் என் குழந்தை நல்லா சாப்பிடுதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ முக்கியமாக அந்த குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குதா, எடை கரெக்டாக இருக்குதா, உயரம் கரெக்டாக இருக்குதா, அந்த டெவலப்மெண்ட் சரியான வயசில் நடக்குதா, பேசுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தில் குழந்தை உயரம் கம்மியாகவோ அல்லது ஒரு எடை குறைவாகவோ இருந்தால் நம்ம ரொம்ப சீரியஸாக அதை பார்க்கணும். உடனே ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போய் அது ஏன் எடை குறைவாக இருக்குது, அது ஏன் சாப்பிடலைங்கிறத பார்க்கணும். பொதுவாக அந்த சம்மர் காலங்களில் பசி கம்மியாகவே இருக்கும். குழந்தை தண்ணியாக குடிக்கும், ஜூஸ் குடிக்கலாம், அது இதுன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கும். இது ஒன்றும் தவறு இல்லை, ஒரு 2 மாதம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சமயங்களில் கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்கலாம். பழங்கள், மற்ற காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே கொடுக்கணும். ஆக்சுவலாக 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஈவன் இந்த வெயில் காலத்தில் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாய்ப்பாலில் 85% தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி சத்து தாய்ப்பால்லே இருக்குது. அதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு மற்ற சாப்பிட்ட அப்புறம் கட்டாயமாக தண்ணீர் கொடுக்கணும். அது ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். சாதாரண ஸ்பூன் அல்லது கப்பில் கொடுக்கலாம். இப்போ எதனால் உண்மையிலே அந்த பசி கம்மியாக இருக்குங்கிறது சில சமயங்களில் அனீமியாக இருக்கலாம், இரத்த சோகை இருக்கலாம். குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 70% குழந்தைகளுக்கு அனீமியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அனீமியா இருக்குதா இல்லையான்னு பார்த்து அதுக்கு தேவையான இரும்பு சத்து டானிக்குகளை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட உலக சுகாதார நிறுவனம் 1 வயசுலேருந்து 5 வயதுக்குள்ள கட்டாயம் ஒவ்வொரு வருடமும் 20 மில்லிகிராம் எலிமெண்டல் அயன் கொடுக்கணும், 100 டேஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. வேறு பூச்சினால் யூஸ்வலாக பூச்சி மருந்து ஒரு வயசுலேருந்து 5 வயதுக்குள்ளே 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது நல்லது. யூஸ்வலாக நாங்களும் கொடுப்போம், டாக்டர்ஸுங்க எல்லாருமே கொடுக்குறோம். பட் அதனால் பசி கம்மியாக இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆக்சுவலாக வயிறில் இந்த நாக்கு பூச்செல்லாம் இருந்தால் பசி அதிகமாக தான் எடுக்கும். பட் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு அல்பண்டசோல் மருந்துகளை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. வேறு இதை தவிர்த்து முக்கியமாக பசி இல்லாமல் போகிறது, பசி இல்லைங்கிறதுனால அம்மா அப்பாங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே கூட்டு போய் அங்கே போய் சாக்லேட்ஸு அது இதை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ சாக்லேட்ஸ் கட்டாயமாக ஒரு 5 வயசுக்குள்ளே அவாய்ட் பண்ணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு கொடுக்கறதுனால வயிறு பசியை அடக்கிடுது. அது மாதிரி பிஸ்கட்ஸும் நிறையா கொடுக்கக்கூடாது. மற்ற பால் கொடுக்குறதுனா 500 ml மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் போய் பசியை அடைக்கிடும். அதே மாதிரி சோகால்டு ஹெல்த் டானிக்கும் கொடுக்கக்கூடாது, அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுவும் பசியை அடைக்கிடும். மற்றபடி பசி அறிந்து கொடுக்கறது தான் அம்மாவுடைய வேலை. அது அம்மாவுக்கு தான் தெரியும் எப்போ பசி எடுக்குதுங்கிறத. இந்த மாதிரி கொடுத்துட்டு குரோத் மானிட்டரிங் பண்ணணும். ஒழுங்காக எடை உயரம் ஒழுங்காக இருந்துன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பல தாய்மார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு டாக்டர் தெளிவான முறையில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஹைட் அண்ட் வெயிட் இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெயிட் கம்மியாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்குன்னா தான் உடனே நீங்கள் டாக்டரை போய் அணுகி சரியான முறையில் அவங்களுக்கு உணவுகள் தரமான்றது நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வேல்விழி, கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கொஸ்டின் என்ன? போன் பற்றி கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ் இருக்காரு, எலும்பியல் மருத்துவர். வணக்கம் சார். சொல்லுங்க சார், என் ஹஸ்பண்டுக்கு 6 months முன்னாடி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். எந்த பகுதியில் ஆச்சு? லெஃப்ட் ஹேண்ட்ல எல்போ கீழே 2 எலும்பும் உடைஞ்சிருச்சு சார். சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சோம். ஓகேங்க. ஒரு 4 months நல்லா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அது அப்புறமா பிளேட் ரிமூவ் பண்ணாதான் இன்ஃபெக்ஷன் சரியாகும் அப்படி சொன்னதுனால ரிமூவ் பண்ணிட்டோம் சார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிமூவ் பண்ணோம். சரிங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு?
இப்போ வந்து திரும்பவும் அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகாததுனால திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணணும். இடுப்புல இருந்து தான் எலும்பு எடுத்து வச்சு ஜாயிண்ட் பண்ணி பிளேட் வைக்கணும்னு சொல்றாங்க. சரி. அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. வேற ஏதாச்சும் இருக்கா சார்? ஆமாம், இப்போ உங்களுக்கு 6 மாதம் அடிபட்டு பிளேட் எடுத்துட்டாங்கன்னா இப்போதைக்கு அந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை, கிருமி வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்களா? இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க சார். இப்போ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கு. அப்படின்னா இது சரியான மருத்துவ முறை வந்து நீங்கள் திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எலும்பு சேராத பட்சத்தில் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வைக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இந்த இடுப்புலேருந்து எலும்பு எடுக்கும்போது அந்த எலும்பு கொஞ்ச நாளாக தானவே வளர்ந்துடும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக பண்ணிக்கிறது நல்லது. பேசிக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார். திரும்பவும் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கா இல்லையா? அதுதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. சான்ஸ் இருக்கு. பட் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கையில் வந்து கையை யூஸ் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பெட்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அந்த ரிஸ்க் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர் உங்களுக்கு. ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் வராம இருக்க ஏதாச்சும் வழி இருக்கா சார்? இல்லை, டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ஆன்டிபயோட்டிக் வந்து எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு தருவாங்க. யூஸ்வலி நார்மலாக சாப்பிட்ற பீரியட் தவிர ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு தர வேண்டியது இருக்கும். அது யூஸ்வலாக நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போய் அவங்களே மோஸ்ட்லி அதை பண்ணிடுவாங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சாத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்க பெயர்? காயத்ரி மேடம். ஓகே காயத்ரி, உங்களோட கேள்வி என்ன? எங்க ஹஸ்பண்டுக்கு போன சனிக்கிழமை குடல் வாழ்வு ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் ஜெய் வினோத்குமார் இருக்காரு. சொல்லுங்கம்மா. சனிக்கிழமை தான் குடல் வாழ்வு ஆபரேஷன் பண்ணாங்க சார். சரிங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். என்ன எப்படிமா ஓபன் பண்ணி பண்ணாங்களா இல்ல லாப்ரோஸ்கோபி மெத்தட்ல பண்ணாங்களாமா? சார் இல்ல ஓபன் மெத்தட்ல பண்ணாங்களா இல்ல தொலை போட்டு ஆபரேஷன் பண்ணாங்களா? லாப்ரோஸ்கோபி மெத்தட்ல பண்ணாங்களா? தலை மாதிரி வச்சிருக்கு சார். என்னம்மா? தலை வச்சிருச்சுன்னு டியூப் வச்சு பண்ணாங்க சார். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன டியூப் வெளியே இருக்கா? வயித்துல இருந்து வெளியே வருதா டியூப்? சார் தலை 5 நாள் வச்சிருந்தாங்க. சரி சரி, ஓகேம்மா. இப்போ அது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த குடல்வால் வெடித்து உள்ள சலம் சேர்ந்துருக்க மாதிரி தெரியுது. அதனால் அப்படி பண்ணுறது வழக்கம் தான். ஸோ ஒன்ஸ் அந்த குடல்வாலை எடுத்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டியூப் வச்சுருவோம். அது யூஸ்வலாக ஒரு 2-3 டேஸில் எடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆன்டிபயோட்டிக் மட்டும் கண்டினியூ பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து அந்த குடல்வால் அறுத்து எடுத்துருக்காங்க சார். என்னம்மா? அது கீழே வேற அந்த இதை அறுத்து எடுத்துருக்காங்க சார். கரெக்ட்மா, கரெக்ட். அதுதான் ஆப்ரேஷன். ஏன்னா அந்த குடல்வால் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருச்சு இல்லையா? இன்ஃபெக்ட் ஆனதால் அந்த குடல்வாலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் கரெக்டான வைத்தியம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அது உள்ளே கொஞ்சம் சலம் சேர்ந்துருந்ததால் ஒரு சின்ன டியூப் வச்சுருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 டேஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்ச உடனே எடுத்துருவாங்க. வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் சுமதி, பள்ளிப்பட்டில இருந்து கால் பண்றோம். ஓகே சுமதி, உங்களோட கேள்வி என்ன? கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து உடைச்சிட்டு இப்ப மறுபடியும் வந்து இடுப்பு பகுதியில லெஃப்ட் சைடு ரொம்ப பெயினா இருக்கு. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகேமா. முதல்ல பண்ணது எப்பமா கிட்னி ஸ்டோன் உடைச்சது? கிட்னில ஸ்டோன் உடைச்சிட்டாங்க. அது எப்பமா எப்ப பண்ணது? அது 6 months ஆச்சு. 6 months ஆச்சு. அது ஓகே. அது எந்த சைடு பண்ணது? லெஃப்ட் சைடு தாங்க. லெஃப்ட் சைடு. இப்போ திருப்பி பெயின் லெஃப்ட் சைடுல தான் இருக்குங்களா? திருப்பி இப்போ பெயின் லெஃப்ட் சைடுல இருக்காமா? ஆமாங்க, பயங்கரமா பெயின் இருக்கு. ஓகே. அது யூஸ்வலாக சம்மர் சீசனில் ஒன்ஸ் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு திருப்பி சம்மர் சீசனில் தண்ணி சரியாக எடுத்துக்கல, நிறைய வேர்வை வருது அப்படின்னாக்கா திருப்பி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக. ஸோ நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஆக்சுவலாக முதல்ல ஒரு முறை ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு, அது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணாலும் நியூ ஸ்டோன்ஸ் திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. கல் எங்கே இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி மெடிசனில் ட்ரீட்மெண்ட்டா இல்லை வந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குமா இல்லை வெளியே இருந்து ஷாக் தெரப்பி கொடுத்து கரைக்க வேண்டியிருக்குமான்றதை டிசைட் பண்ணுவாங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து திருப்பி கல் மாதிரி தான் தெரியுது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. இல்ல ஹீட்டால வந்திருக்குமான்னு டவுட்டால தான். இல்லை அது சம்மர் சீசனில் வரும்மா. நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக தண்ணி நல்லா குடிக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போது நார்மலாக 1.5 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதால நீங்கள் 3 லிட்டர்ஸ் வரைக்குமே தண்ணி குடிக்கணும் இந்த என்டையர் சம்மர் பீரியடுக்கு.
ஸோ இப்போ வந்து திருப்பி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. கிட்னியில் இருக்கா இல்லை அந்த டியூப் யூரிட்டர்னு சொல்லுவோம் அதில் லார்ஜ் ஆயிருக்கா, எங்கே இருக்குது, என்ன சைஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் நிச்சயம் ஸ்கேன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் பீரியட் ஃபுல்லாகவே அதிகப்படியான தண்ணீர் நீங்கள் எடுக்க வேண்டியதும் அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என் பேர் செல்வி, சங்கரங்கோயில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வெள்ளப்படுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. சொல்லுங்கம்மா, எப்போ இருந்து வெள்ளப்படுதுமா? நான் ஒரு 6 months இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. ஆனா அது தொடர்ச்சியா எல்லா நாளும் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீங்கள் டாக்டர் அடியில் கர்ப்பப்பை வாய் செக் பண்ணீங்களாம்மா? என்ன மேடம்? டாக்டரை பார்த்து அடியில் கர்ப்பப்பை வாய் செக் பண்ணாங்களா? செக் பண்ணோம், பயாப்சி எடுத்து பார்த்தோம். அதுல மைல்டு இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்களா ஃபுல்லாக? அது பார்க்கல, பயாப்சி மட்டும் எடுத்து பார்த்தோம். ஓகேம்மா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்தீங்களா? ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லாக எடுத்தீங்களா? ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகேம்மா, நீங்கள் ஃபுல்லாக எனக்கு டேட் வந்து முடிஞ்சு 5வது நாள் லைட்டா ஒதுங்கி நிற்பாடு மேடம். ஓகே, அதுக்கப்புறமாவே ப்ரௌன் கலராகவே பட்டுட்டு இருக்குது. ப்ரௌன் கலராகவே பட்டுருக்கா? ஆமா, அதுக்கு டேப்லெட் எடுக்கவும் அடுத்து அந்த ஒயிட் கலர்ல ஒயிட்லேயே படும். சரிங்கம்மா, நீங்கள் முதல்ல இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட்டாக வருதுன்னா உங்கள் பார்ட்னர், உங்கள் ஹஸ்பண்டையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். உங்களை மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா மேபி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு வரலாம். ஸோ 2 பேருமே ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பை வாய் செக் பண்ணி பாருங்கள். தேவைன்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கர்ப்பப்பை வாயில் இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு உங்களுக்கு பேப்ஸ்மியர், அதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பேசுறோம், லட்சுமி பிரியா. ஓகே லட்சுமி பிரியா, உங்களோட கேள்வி என்ன? என் பேபி பிறந்து 42 days ஆச்சு இன்னையோட. ஓகே. பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மோஷன் போயிட்டே தான் இருக்கான். பால் குடிச்சாலும் கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் குணசிங் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். வணக்கம்மா. அதாவது குழந்தை 45 நாள் குழந்தை, என்ன ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? மதர் ஃபீட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல விஷயம். வேற தண்ணி, கிரைப் வாட்டர், வேற டிராப்ஸ் எதுவும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, வேற எதுவுமே கேட்கல. போனிசன் மட்டும் ஒன் டைம் கொடுத்தோம். இல்லை, அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அந்த கிரைப் வாட்டர் எந்த இதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதம் முடிகிற வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் மற்ற இது கொடுக்கறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய்ப்பால் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால சொல்லுங்கம்மா. பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். இல்லைம்மா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் பால் குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது நார்மல். எடை எவ்வளவு இருக்குது 45 நாள் குழந்தைக்கு? நான் 21 daysல பார்த்தது 3.8 இருந்தான். பிறக்கும் போது 3 kg வந்தோம். இப்போ வெயிட் கெயின்லாம் நல்லா இருக்குது. அதனால இந்த மாதிரி மோஷன் போகிறது நார்மல் தான். ஒரு நாளைக்கு 10 வாட்டி 20 வாட்டி கூட மோஷன் போகும். யூரின் நல்லா போகுது இல்லையா? அதெல்லாம் நல்லா போறான். தாய்ப்பால் நல்லா குடிக்குது, யூரின் போகுது. மோஷன் போகிறது ஒன்று தப்பு கிடையாது. இன்னும் 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒருக்கா கூட போகும். ரெண்டுமே நார்மல் தான் தாய்ப்பால் கொடுக்கறது வரைக்கும். தயவுசெய்து இந்த கிரைப் வாட்டர்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை நிறுத்துறீங்க. இது நார்மல் தான். வெயிட் கெயின் நல்லா இருக்கிறதுனால இது நார்மல். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வேற எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே. தொடர்ந்து குழந்தைங்க மோஷன் போகிறது நார்மலான விஷயம். அதே மாதிரி 5 நாளைக்கு ஒரு தடவை குழந்தை மோஷன் போகிறது கூட நார்மலான விஷயம். தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போது இது ஒரு நார்மலான கிரைட்டீரியா தான் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல பேர் வந்துட்டு பல ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜ்குமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், திடீர்னு ஒரு உறுப்புக்கு வந்துட்டு ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னா, ரத்த ஓட்டம் டோட்டலாக நின்றுச்சு அப்படின்னா அது எதற்காக இருக்கும்? அதோட காரணங்கள் என்னவா இருக்கும்? இந்த உறுப்புக்கு சடனாக ரத்த ஓட்டம் நிற்குதுன்னா உறுப்பை பொறுத்து சிம்டம்ஸுங்க. சப்போஸ் பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா ஸ்ட்ரோக், கை காலில் இயங்காது, இல்லைன்னா வந்துட்டு பேச்சு தடுமாடும். கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிச்சதுன்னா பிளைண்ட்னஸ் வரும், இருட்டு போகும். அதே மாதிரி குடலுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிச்சதுன்னா வயிற்று வலி வரும் சடனாக, அப்புறம் வயிறு வீக்கம் வரும். இந்த மாதிரி பட் பொதுவாக பார்க்குறது வந்துட்டு காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து பாதிப்புன்னா கால் சில்லிட்டு போயிடும், பல்சஸ் நாடி தெரியாது, காலில் சிவியர் வலி, அதிகபட்ச வலி வரும், அப்புறம் கால் மூமெண்ட் போயிடும். அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்.
இந்த மாதிரி வரும்போது வித்தின் 6 hours அவங்க டாக்டர் அணுகுனாங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் இல்லை ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அந்த ரத்த கிளாட்டை வந்து எடுத்து விட்டுடலாம். பலூன் ஒன்று இருக்குது, ஃபொகாட்டி பலூன், அந்த பலூனை போட்டு எடுத்து விடலாம். இந்த காலில் வந்து சடனாக ரத்த குழா பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து பழைய ஹார்ட் அட்டாக் இருந்து ஹார்ட்டில் இருக்க கிளாட் வரலாம், இல்லை ஏற்கனவே இருதய நோய் இருந்து கிளாட் உட்காந்துருக்கும் அது வரலாம். அப்படி இல்லைன்னா வயசான காலத்தில் பிளாக்குன்னு ஒன்று இருக்குது, இந்த அத்ரோஸ்க்ளோசிஸ் கொழுப்பு கட்டின்னு, அது ரப்சர் ஆகிட்டு அங்கே கிளாட் ஃபார்ம் ஆகிட்டு வரும். பட் வெரி காமன் இன் டயபெட்டிக்ஸ், people with பிபி, பிளட் ப்ரெஷர் அண்ட் ஸ்மோக்கர்ஸ். அதான் காமன். ஓகே. திடீர்னு கால்களில் ரத்த ஓட்டம் இல்லை, கால் திடீர்னு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா வலிகள் அதிகமாக இருக்குன்னா ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆயிருக்கிறதுக்கான குறியீடு தான் அது. ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 6 hours ஒரு 6 hours வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்கும். டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அவள் தான் கொடுக்க முடியும். ஸோ டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மைதீன் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், இப்போ என் ஒய்ஃபுக்கு குழந்தை தள்ளி போட்டிருக்காங்க. டெப்போப்ரகான் இன்ஜெக்ஷன் வந்து 3 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க மேடம். நான் வந்து 1 year 4 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மேடம். இப்போ இன்ஜெக்ஷன் வந்து 6 மாசமா பீரியட்ஸ் வரல மேடம், தள்ளி போயிருக்கு. இதனால எதுவும்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. ஓகே. டெப்போப்ரகான் இன்ஜெக்ஷன் போட்டால் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சில பேருக்கு ப்ரொலாங்டாக அந்த பீரியட்ஸே வராமல் இருக்கலாம். 3 months. ஆமாம், பீரியட்ஸ் வரல அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே மேடம். இப்போ 6 months வரல மேடம். இப்போ இதனால எதுவும் பிரச்சனை? எப்போ லாஸ்ட்டாக இன்ஜெக்ஷன் போட்டீங்க? லாஸ்ட் அக்டோபர் மாதம் போட்டோம் மேடம். ஓகே, அந்த 3 months பீரியட் முடிஞ்சுட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ள சத வளர்ச்சி நார்மலாக இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வரலைன்னா டாக்டரை பார்த்து நீங்கள் அதுக்கான ஹார்மோன் டேப்லெட் எடுத்து பீரியட்ஸ் வர வைக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அனிதா. என்னோட பேர் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையனுக்கு வந்து 6 years ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஏப்ரல் 1. ஓகே. அவன் 14 kg 103 ஹைட் இருக்கான். ஓகே. எது சாப்பிட்டாலும் ஓமட்டிக்கிட்டே இருக்கான், சாப்பிட மாட்டேங்கிறான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் குணசிங் இருக்காரு. ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறானா? அவனுக்கு அலர்ஜி ஸ்கின் டாக்டர். என்னம்மா? அலர்ஜி ஸ்கின். அலர்ஜி ஸ்கின்னா? எப்ப பாரு கோல்டு, சாப்பிட மாட்டேன்றான், உமட்டிக்கிட்டே இருப்பான் எப்ப பாரு. இல்லை, எடை எவ்வளவு இருக்கு நீங்க? 14 kg. 6 years ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஏப்ரல் 1. 14 கிலோகிராமா? ஆமா, ரொம்ப எடை கம்மியா இருக்குமா. 22 கிலோஸ் கிட்ட இருக்கணும். நீ பர்த் வெயிட் எவ்வளவு? 1 year-ஆவே அவன் வெயிட் ஏற மாட்டேன்றான். இல்லம்மா, பர்த் வெயிட் எவ்வளவு? பிறந்தப்ப எவ்வளவு எடை இருந்தது? 2.25. 2.25. பிறக்கும் போதே கொஞ்சம் எடை கம்மியா இருந்திருக்கு. பட் இது ரொம்ப அதிகமா எடை கம்மியா இருக்கு, ஹைட்டும் கம்மியா இருக்கு. அதனால நீங்க இப்போ ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்குறீங்களா குழந்தைக்கு? இல்ல டாக்டர், அவன் ஸ்கூல்ல அவனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. ஈவினிங் ஒருவேளை, மார்னிங் ஒருவேளை தான் நான் கொடுக்க முடியும், நைட்டு. இல்லம்மா, நீங்க ஊட்டுறீங்களா அவனே சாப்பிடுவானா? அவனே சாப்பிட மாட்டான், நான் தான் ஊட்டணும். இல்லம்மா, 2 வயசுல இருந்தே குழந்தைங்க தானா சாப்பிடணும். நீங்க 6 வயசு குழந்தைக்கு நீங்க ஊட்டுறது கட்டாயமா அது தவறான வழி. பசிக்கும் போது அவனே சாப்பிட்டாதான் அந்த வாந்திலாம் வராம இருக்கும். நீங்க கம்பல் பண்ணி ஊட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வாந்தி எடுக்கிறான். பட் எனிவே இந்த குழந்தை எடை கம்மியாக, ஹைட் கம்மியாக இருக்குது. ஒரு இது கைதேர்ந்த மருத்துவரை, கொஞ்சம் குழந்தைகள் மருத்துவரை பார்த்து நீங்கள் அது வேண்டிய சிகிச்சையா அல்லது கவுன்சிலிங்கோ எடுத்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பாஸ்கரன், போரூர், சென்னையில இருந்து பேசுறேம்மா. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தானே. ஓகே. கொஞ்ச நாளா என்னுடைய இடது கை வந்து பயங்கரமான ஒரு பெயின்ல இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். பெயின். ஓகே, டாக்டர் சுரேஷ் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. ஓகே ஓகே. உங்க வலி எந்த இடத்துல இருக்குங்க சார்? சார், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஒரு மாதிரி பெயின் சார், சுள்ளுன்னு குத்துது. ஓகே, அது எப்ப அதிகமா இருக்கு? அது பகல் பகுதியில நைட்ல அதிகமா இருக்குங்களா உங்களுக்கு? நைட்டும் இருக்கு, சில டைம்ல பகல்லையும் படுக்கும் போதெல்லாம் அந்த கையை இப்படி மடிச்சு வச்சாலே பெயினா இருக்கு.
ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் பார்க்கும்போதே ஒரு சின்ன நரம்பு வந்து மணிக்கட்டு பகுதியில் வந்து அந்த ஒரு சின்ன டியூப் வழியாக போயிட்டு கைக்கு வரும். அந்த போகிற பகுதியில் வந்து நரம்பு அழுத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் பார்த்தா. உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப நாள் அது பெர்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அருகில் ஒரு டாக்டர் பார்த்துட்டு நரம்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சப்போஸ் அதுவாக இருந்துச்சுன்னா சின்ன பெல்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த பெல்ட் போட்டு சரி ஆகலைன்னா தென் நம்ம வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி, அது வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன டிஷ்யூ வந்து ஜஸ்ட் டிவைட் பண்ணி விட்டால் போதும், நரம்பு வந்து அந்த போகிற பாதை வந்து விரிவடைஞ்சிடும். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த சின்ன ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு சிம்டம் ரிலீஃப் நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஆர்காட்ல இருந்து பேசுறேங்க. ஓகேமா, உங்க பேர் என்ன? ஆர்காட்ல இருந்து அஷ்ரஃபனிசா பேசுறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க? பேசுறேன். ஓகேமா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே, கேள்வி என்ன? இல்ல இல்ல எங்க அம்மா சொல்ற கேக்குறேன். ஓகேமா, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்கன்னு சொன்னேன். தொண்டை வந்து சரிங்க மேடம், தொண்டை வந்து வலிக்குதுன்றாங்க. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆனந்த் கார்த்திகேயன் இருக்காரு. தொண்டை எரியுது, வாய் எதுவுமே சாப்பிட முடியல. ஹலோ. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இனிப்புல தான் இருக்காரு. சொல்றாங்க அவங்க சாப்பிடுறதே இல்ல சுத்தமா. ஓகே, சாப்பிட முடியல, தொண்டை வலிக்குதுன்றாங்க, தொண்டை எரியுதுன்றாங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ. ஓகே டாக்டர், நீங்க எதுவுமே சாப்பிட முடியல, தொடர்ந்து உங்களோட ஆலோசனை தரலாம். நாக்கெல்லாம் வறண்டு போகுது. ஓகே, எவ்வளவு நாளாமா அந்த மாதிரி தொண்டை வறண்டு போயிருக்கு உங்களுக்கு? அது மாதிரி ஒரு 3 மாசமா இருக்கு அப்படின்றாங்க சார். 3 மாசமா இருக்குமா? 3 மாசமா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு ENT டாக்டர் கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணிக்கணுமா. தொண்டையில வந்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு தொண்டை பகுதி எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்க்கணும். காஞ்சி போயிருந்தாக்க சில நேரம் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஒரு வாரம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாக போயிடும். நீங்கள் ENT டாக்டர் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா. ஓகே, ENT டாக்டர் போயிட்டு மீட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெய் வினோத்குமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், மோஷன் போகும்போது அதில் ரத்தம் வரதுக்கான ரத்தம் வருது, கொஞ்சம் கம்மியாக ரத்தம் வருதுன்னா உடனே டாக்டர் போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லி மீட் பண்ணலாம். இப்போ மோஷன் போகும்போது பிளட் வருதுன்றது இப்போ ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாக மிடில் ஏஜ் பீப்புள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லாமே பைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது ஒரு காரணம் தான். அதை தவிர வந்து ஃபிஷர்னு ஒன்று இருக்குது, ஆசன வாயில் வெடிப்பு ஏற்படுறது. அதுலேயும் அந்த மாதிரி மோஷன் போகும்போது ரொம்ப பெயின் இருக்கும், ப்ளீட் ஆகும். பை அண்ட் லார்ஜ் வந்து பைல்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெயின் இருக்காது அன்லஸ் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். சம்டைம்ஸ் அந்த வெளியே வந்துடுற அந்த கட்டி அந்த பைல்ஸ் வந்து உள்ளே போகாமல் அங்கேயே அடைச்சிட்டு நிற்கும். அது சம்டைம்ஸ் த்ரோம்போஸ் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த பைல்ஸ் ப்ராப்ளமில் பெயின் இருக்கும். இல்லைனா ஒரு பெயின்லெஸ் ப்ளீடிங் தான் இருக்கும். இந்த ஆசனவாய் வெடிப்பு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோஷன் போகவே சிரமப்படுவாங்க, ரொம்ப ஹார்டாக போகும் மோஷன், ப்ளஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது வந்து மிடில் ஏஜில் வெரி காமன். ஓல்ட் ஏஜில் வந்து இது வரலாம். ப்ளஸ் ஆனால் வந்து கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து மோஷன், இப்போ பெருகுடலில் கேன்சர் இருந்தாலும் மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கலாம். சின்ன பசங்களுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பாலிப்புன்னு சொல்லுவோம். அது சின்ன கட்டி மாதிரி, அது சாதாரண கட்டி தான், அது வந்து சம்டைம்ஸ் ப்ளீடிங் காஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏஜ் வைஸ் எல்லாருக்கும் இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் மோஷனில் ப்ளீடிங் வர்றது வந்து இட்ஸ் நாட் அ காமன் திங், அது வந்து நார்மல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல நம்ம போய் ஒரு சர்ஜனை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு முதல்ல இனிஷியலாக எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ப்ராக்டோஸ்கோப்புன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டியூப் இருக்குது, அது போட்டு பார்த்தாலே அந்த லாஸ்ட் 10 சென்டிமீட்டர் அந்த ஆசன வாயிலேருந்து இருக்கிற இடத்துல எதாவது பிரச்சனை இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 90% இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கும். சம்டைம்ஸ் இன்னும் மேலே பெருக்குடலில் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு கொலனோஸ்கோப்பியோ சிக்மாடோஸ்கோப்பியோ தேவைப்படலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக என்ன டயக்னோசிஸ்ன்னு தெரிஞ்சால் அதிலிருந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது ஈஸி. ஓகே, மோஷன் போகும்போது ரத்தம் வருதுன்னு பல பேர் வந்துட்டு பைல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அதை தாண்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது ஏஜ் வாரியாக அந்த ப்ராப்ளம்ஸ் வேரி ஆகும். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ஜெய் வினோத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. என் பேர் ரத்தினங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு 15 வயசு ஆச்சுங்க. ஓகே, பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிறந்ததுலேருந்து ஒரு மூளைக்கு வர ரத்த அடைப்பு கையங்கால் வராமல் இருந்துச்சுங்க. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கால் சரியாயிடுச்சு, கை வந்து எந்த உணர்ச்சியும் இல்லாமையே இருக்குங்க. இப்படி 5 விரல மூடியே வச்சிருக்கான், தொடவே மாட்டேங்கிறான். நரம்பு மிஸ்டேக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணா.
ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் குணசிங் இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? சார் மூளைக்கு வர்ற நரம்பு கையங்கால் வந்து பிறந்த பிறவையிலேயே கையங்கால் வராம இருந்துச்சுங்க சார். ஓகே, பிறக்கும் போதுலேருந்தே ப்ராப்ளம் இருக்கு அப்படிதானா? ஆமாங்க சார். நான் ஒரு 3 வருஷம் வரைக்கும் நடக்காமயே இருந்தாங்க சார். நக்கறதுக்கே நடந்தானுங்க சார். பேசுவானா? நல்லா பேசுறானுங்க சார். ஆனா கையங்கால் இப்பதாங்க சார் ஆபரேஷன் பண்ணி கோயம்புத்தூர் ஆபரேஷன் பண்ணி இப்போ ஒரு 6 மாசம் ஆச்சுங்க சார். சரிம்மா. கால் ரெடி ஆயிடுச்சுங்க சார். கையும் மட்டும் எந்த உணர்ச்சியும் இல்லாம எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா எந்த உணர்ச்சியுமே இல்லைங்க சார். எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறானுங்க சார் கை மட்டும். இல்லம்மா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த செர்பரல் பால்சி சிபின்னு சொன்னாங்களா? மூளைக்கு வர்ற ரத்தம் அடைப்பு வந்து அடைச்சிருக்கு. ஓகே, அப்படின்னு சொன்னாங்க சார். அது வந்து சரியான ஆகலாம், இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனாலும் பிறந்ததுல இருந்தே கை கால் வரல அப்படிதானே? ஆமாங்க சார். இடது கையும் காலும் வரலைங்க சார். இப்போ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எந்த டாக்டர் பண்ணாங்க? மூளை டாக்டரா எலும்பு டாக்டர் பண்ணாங்களா? நரம்புங்க சார். பிஆர்டின்னு சொல்லி ஆர்த்தோவுல சதீஷ் சார் பண்ணாருங்க சார். ஏன்னா இது வந்து நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் பிறவில இருந்தே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறாப்புல தெரியுது. இதுக்கு ஆப்ரேட் பண்ணி சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் பொதுவா அந்த பிசியோதெரப்பிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? கொடுத்தேங்க சார். ஒரு 1 இயர் கொடுத்தேங்க சார். இல்லம்மா, இதுக்கு வந்து மெயினா அந்த பிசியோதெரப்பி மற்றும் இந்த கொஞ்சம் சத்துள்ள மருந்துகள், நல்ல டயட் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார். ஓகே. ஸோ இதுதான் வைத்தியம். இதுக்கு மேல வைத்தியம் பண்றதுக்கான இது இல்லை. நம்பிக்கையோட செய்யுங்க, கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, பிசியோதெரப்பி தர வேண்டியது அவசியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்கம்மா. நம்பிக்கையோட அங்கே நிச்சயம் குணமாகுன்ற வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். நாங்க சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நாங்க திண்டுக்கல்ல இருந்து என் பேர் வேல்முருகன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு கால் அதான் நின்னுக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல நரம்பு சுருண்டு இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜ்குமார் இருக்காரு. ஹலோ, என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க? வேலை பார்க்கணும் சார். என்ன வேலை பண்றீங்க இப்ப? டீ கடையில வேலை பார்க்கறேன் சார். சரிங்க. எந்த ஒரு கால்ல 2 கால்ல இருக்குங்களா? நரம்பு சுருண்டு இருந்த இடத்துல வந்து ரத்தம் ப்ளீடிங் ஆச்சு. ப்ளீடிங் ஆச்சுங்களா? சரிங்க. உங்களுக்கு எந்த கால்ல? ஒரு 2 வருஷம் இருக்கு. சரி. அது கால் நரம்பு முடிச்சுன்னு பேரு, வாரிகோஸ் வெயின்னு பேரு. இதுக்கு டாப்லர் பண்ணி பார்க்கணுங்க. டாப்லர் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ப்ளீடிங் ஆச்சுன்னா காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ரத்த அழுத்தத்தையும் பார்க்கணும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ப்ளீடிங் ஆகும். ரத்த அழுத்தத்தை பிபியை குறைச்சிடணும். அப்புறம் இதுக்கு வந்துட்டு டாப்லர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேசர் முறையில் சரி பண்ணலாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலுக்கு சாக்ஸோ இல்லை பட்டையோ கட்டிக்கணுங்க. ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க. கும்பகோணத்துல சித்ரா பேசுறேன். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து பேக் பெயின் என்னன்னா ஸ்பைனல் கார்டுல எனக்கு அடிபட்டிருக்குது. நான் பேக் சைடா போன் பேசிட்டு வரும்போது தடுக்கி அப்படியே கீழே அப்படியே வேகமா உட்காந்துட்டேன். அதனால பின்னாடி ஸ்பைனல் கார்டுல அடிபட்டுச்சு. அது கஷ்டமா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ் இருக்காரு. எப்போ உங்களுக்கு அடிபட்டுச்சுங்கம்மா? அடிபட்டு இப்போ ஒரு 20 டேஸ் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அவங்க எக்ஸ்ரே எடுத்து ஒரு 5 டேஸ் மாத்திரை கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் அது மாத்திரை கொடுத்து சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சு. மறுபடியும் போய் இன்னொரு டாக்டர்கிட்ட பார்த்து அங்கேயும் எக்ஸ்ரே எடுத்து அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு கழிச்சு படுக்கும்போது வலி இல்லை. கைட்டா பிளாட்டா படுத்தா வலிக்குது. பிளாட்டா படுத்து கீழே உட்கார முடியல, கொள்ள முடியல, ஸ்டெப் ஏற முடியல. இப்படி எல்லாம் வலி இருக்கு. உங்களுக்கு வலி கீழ் முதுகில் இருக்குங்களா இல்ல முதுகெலும்போட நுனிப்பகுதியில் இருக்குங்களா? உங்களுக்கு வலி இருக்குங்களா? வலி வந்து கீழே ஃபுல்லா. உங்க சவுண்ட் கேட்கல. இல்ல, வலி வந்து உங்களுக்கு முதுகோட அடிப்பட்ட பகுதியில் இருக்குங்களா கொஞ்சம் மேல இருக்குங்களா? உங்களுக்கு அடிப்பட்ட அடியில லாஸ்ட்ல இருக்கு. எனக்கு ஏற்கனவே பேக் பெயின் மேல இருந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் கீழே விழுந்த பிறகு லாஸ்ட் முடிச்சில்ல. ஏன்னா அங்க வந்து எதுவும் போட ஒரு தைலம் கூட போட முடியல எனக்கு. ஆமா ஆமா, அது வந்து ஆக்சுவலி அந்த காக்சிக்ஸ் போன் சொல்லுவாங்க, வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. நீங்க உட்கார்ந்த பகுதி விழுந்தீங்களா? உட்கார்ந்த பொசிஷன்ல விழுந்தீங்களா? சேர்ல கீழ எதுலயும் உட்கார முடியல. கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி உட்கார்ந்தா ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் நல்லா நிமிர்ந்த மாதிரி உட்கார்ந்தா வலி இருக்கு. இல்ல, யூசுவலா அது போல அந்த சின்ன மைனர் ஃபிராக்சர் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா சில நேரங்கள் தெரியாம போயிருக்கும் உங்களுக்கு.
பட் இதை பற்றி அடிப்பட்டு உங்களுக்கு 20 நாள் தான் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த வலி சரியாகிறது யூஸ்வலாக 6 to 8 வாரம் ஆகும். அது வரைக்கும் ஒரு ரிங் பில்லோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இது பில்லோ இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பில்லோ யூஸ் பண்ணுவாங்க, அது போல் ரிங் பில்லோன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மெடிக்கல்ஸில் நிறைய இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் உட்காரும்போது சேரில் அதை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் உட்காரும்போது அந்த சென்ட்ரல் ஹாலோவில் வந்து ப்ரெஷர் போகாது. அதனால் உங்களுக்கு பெயின் ரிலீஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுபோல் தொடர்ந்து உட்காரதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும் போது தான் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து ஒரு 30 minutes உட்காரதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு வந்து ஃபைப்ரா இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டாமினல் ஸ்கேன் பண்ணேன் மேடம். 42 years ஆகுது. ஓகே. அதில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். 3 ஃபைப்ராய்டு, அதாவது 34 into 33 mm, 20 into 20 mm and 10 into 10 mm அப்படின்னு வந்திருக்கு. சீன் இன் தி ஆன்டீரியர் வால் ரிப்போர்ட்ல. ஓகேம்மா. ஓகே, அது ஏதாவது பயப்படணுமா இல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரியா என்ன? அது ஃபைப்ராய்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் எதா இருக்கா? அந்த கட்டினால வயிற்று வலி, பீரியட்ஸ் நிறைய போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல நிறைய போல, ரொம்ப ஸ்கேன்டி ஃப்ளோ. அந்த டைம்க்கு பீரியட் வந்துரும், ஆனா ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. பெயின் எப்படி இருக்கும்? பெயின் எதா இருக்குமா ரொம்ப? இல்ல மேடம். அப்ப அது ஏசிம்ப்டம். செகண்ட் டே மட்டும் லைட்டா ஆகும், தேர்ட் டேல இருந்தே ஃப்ளோ இருக்கிறது இல்ல. நீங்க சொல்ற சைஸ் ரொம்ப சின்னதுமா, இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஃபைப்ராய்டு ஏசிம்ப்டமேட்டிக் ஃபைப்ராய்டு தான். இதுக்காக நீங்க எந்த சர்ஜரி எது பண்ண வேண்டாம். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் கிட்ட. வணக்கம். ஹலோ மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? செல்வி பேசுறேங்க மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எங்க அண்ணிக்கு வந்து குழந்தை பிறந்து 11 நாள் ஆகுது. ஓகே. கிட்னில வந்து உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குழந்தையோட கிட்னில. ஆமா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் குணசிங் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் பிறந்து 11 நாள் ஆகுதுங்க சார். சொல்லுங்க. உப்பு இருக்கு, கிட்னில உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கா? ஆமாங்க சார். குழந்தை கிட்னில உப்பு இருக்கா? ஆமாங்க சார், அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஆனா இல்லம்மா, யூரின்ல உப்பு இருக்குன்னாங்களா அல்லது ஸ்கேன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஸ்கேன் பண்ணி தான் கிட்னில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அநேகமா சின்ன அடப்பு மாதிரி எக்டைசிஸ்ன்னு சொல்றது, ரீனல் எக்டைசிஸ்ன்னு கொஞ்சம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி வயிற்றுல இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க இல்லையா? அன்னி குழந்தை, என்னோட குழந்தை இல்லைங்க சார். இல்ல, அதுதான் எக்டைசிஸ்ன்னு இருக்கும். அது ஜாஸ்தி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 months கழிச்சு இன்னொரு ஸ்கேன் எடுங்க. எடுத்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீடியாட்ரிக் சர்ஜனோ அல்லது யூராலஜிஸ்டோ அதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சுங்க, 40 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்ப்பப்பை எடுத்தாச்சுங்க மேடம். காலெல்லாம் முழங்காலெல்லாம் உட்காரல முடியும், உட்கார்ந்து எந்திரிக்க முடியலைங்க மேடம், வலிக்குதுங்க. கர்ப்பப்பை எடுத்தாச்சா உங்களுக்கு? எடுத்தாச்சுங்க, 40 வயசு ஆகுதுங்க. 40 வயசு எதுக்காக கர்ப்பப்பை எடுத்தாங்க? புண்ணா இருக்குதுன்னு எடுத்துட்டாங்க மேடம். ஓகே ஓகே. கர்ப்பப்பையோட உங்களுக்கு ஓவரியும் எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சுங்க மேடம். ஓகேம்மா, அதனால உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாமா? நீங்கள் அதுக்கான ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டால் உங்களுக்கு எதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கான்ட்ராண்டிகேஷன் இல்லை, ரிஸ்க் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கரெக்டான எக்ஸசைஸும் கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ் இருக்காரு. எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் சார்? எலும்பு தேய்மானம்ன்றது இது போல் ஹிஸ்டெக்டமி பண்ண பேஷண்ட்ஸில் யூஸ்வலாக நார்மலாக போஸ்ட் மெனோபாசல் உமனில் வெரி காமன். எஸ்பெஷலி ஃபீமேல் பேஷண்ட்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள ஆண்களாக இருந்தால் அது மோர் தென் 70 இருந்தால் இது எலும்பு தேய்மானம் வெரி காமன். அது எலும்பு தேய்மானம் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, இது நிறைய பேருக்கு முதுகு வலி வெரி காமனாக இருக்கும். நம்மளோட ஜென்ரலைஸ் பாடி பெயின் இருக்கும். எஸ்பெஷலி அவங்களோட போன் வந்து வெரி வீக்காக இருக்கும். நம்மளுக்கு ஜென்ரலாக ஒருத்தவங்க அடிப்படும் போது யூஸ்வலாக எலும்பு உடையாதுன்னா இவங்களுக்கு வந்து எலும்பு வீக்காக இருக்கும்போது தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் ஃப்ராக்சர்ஸ். இந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து இந்த கையோட மணிக்கட்டு பகுதியில், முதுகு தண்டு பகுதியில் வெரி காமனாக வரும். ஒன்ஸ் இது போல் ஃப்ராக்சர்ஸ் வந்துடுச்சுன்னா ஐடியலாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃப்ராக்சர்ஸை இனிஷியல் பீரியடில் அது அந்த ஃப்ராக்சருக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிற்பாடு உங்களுக்கு ஜென்ரலைஸ்ட் போன் ஸ்ட்ரென்த் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி ஹவ் டு கிவ்
மெடிசன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபர்தர் டெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். மாத்திரைகள் கொடுக்க வேண்டியதுன்னா அதுக்கு இப்போதைக்கு நிறைய மாத்திரைகள் வந்திருக்கு. இந்த மாத்திரைகள் கொடுக்கறதால உங்களோட எலும்பு ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதால ஃபர்தராக உங்களுக்கு ஃப்ராக்சர் வராமையும் தடுக்கலாம். வந்த ஃப்ராக்சரையும் சீக்கிரமாக சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பேசிக்கலாம் இந்த மருந்துகள் வந்து கால்சியம், விட்டமின் டி, பரோத்தோர்மோன் ஹார்மோன் இது இப்போ வந்துட்டு இருக்கு. அம்மாட்டி கால்சிட்டோனின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்துகளும் தரலாம். அம்மாட்டி எல்லா பேஷண்ட்டுமே ஆக்டிவ் எக்ஸசைஸில் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆக்சுவலி இது வாக்கிங் போகிறது, அது நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், பேக் மசில், இது முதுகு தசைகளை பலப்படுத்துகிற எக்ஸசைஸ் எல்லாமே டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு அவங்க சொல்கிற எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுறது பெட்டர். மருந்துகள் ப்ளஸ் எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணிக்கிறது பெட்டர் ஆக்சுவலி. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? அக்கா பையனுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு அவனுக்கு இடுப்பு கீழே நடக்க முடியாமையே இருக்கிறான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ் இருக்காரு. எப்போ அடிபட்டுச்சுங்கம்மா உங்களுக்கு? அவனுக்கு 2 years ஆகுது. ஓகே, இப்போ இது 2 காலுமே செயலிழந்து இருக்குங்களா? இல்ல, அவனுக்கு யூரின் மோஷன் எது போறதுமே அவனுக்கு தெரியல. அதாவது இடுப்பு கீழே எந்த உணர்வுமே இல்லாம இருக்கிறான். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. சிஎம்சில அட்மிட் பண்ணி அவனுக்கு செக்அப்லாம் முடிச்சு இப்போ வீட்ல தான் இருக்கோம். பிசியோதெரபி பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலி அந்த அதுக்கப்புறமா அது கியூர் ஆகுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? இல்லை, அடிபட்டு இது கம்ப்ளீட்டாக, அதாவது முழுதுமே செயலிழந்துருச்சு, யூரின் மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கன்னா திரும்ப ஃபங்க்ஷன் திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கம்மா. யூஸ்வலாக அடிபடும் போது கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷன் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெக்கவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மெயின் நம்மளோட எய்ம் ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்க்கு வந்து வி ஹவ் டு கிவ் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன். நீங்கள் வந்து சிஎம்சி ரீஹாபிலிட்டேஷனில் அட்மிட் பண்ணியிருந்தீங்களா நீங்கள்? சிஎம்சி இல்லாம சார் அட்மிட் பண்ணி இப்போ நான் வீட்ல தான் இருக்கேன். இப்போ வந்து அவங்க சொல்லி 6th படிக்கிறான். ஓகே, அவர் வந்து வீல்சேர், அந்த பெட் ரிடனா இல்லாமல் பெட்லேருந்து வீல்சேர் மொபிலைசேஷன் பண்ணுறது, ப்ளஸ் யூரின் வந்து அவங்களே வந்து அந்த சின்ன டியூப் போட்டு யூரின் அவங்களே எடுத்துக்கிறது, ப்ளஸ் அந்த மோஷன் போகிறதுக்கு ரெகுலராக ஒரு அவங்க எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, ப்ளஸ் மெடிசன்ஸ் தருவாங்க. ப்ளஸ் வந்து அந்த ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வி கேன் மேக் த பேஷண்ட் மொபைல். நீங்கள் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு அவங்க சொல்லி தர எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க, அதுவே போதுமானது நினைக்கிறேன். ரெக்கவரி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம், என் பேர் வந்து லலிதா, பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஓகே லலிதா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட பேபி வந்து பிறந்து 5 months ஆகுது. ஓகே, ஆனா வந்து என் குழந்தை வந்து ஃபீட் பண்ண மாட்டேங்குது, சுத்தமா ஃபீட் பண்ண மாட்டேங்குது. தூக்கத்துல கொடுத்தா ஃபீட் பண்ணுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் குணசிங் இருக்காங்க. வணக்கம்மா, என்ன தொந்தரவு சொல்லுங்கம்மா. பால் வந்து தூக்கத்துல கொடுத்தா குடிக்கிறான் சார், முழிச்சிட்டு இருந்தா குடிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பசியா இருந்தா கூட குடிக்க மாட்டேங்க. என்ன பால் கொடுக்குறீங்க? தாய்ப்பால் தான் கொடுக்குறேன். குழந்தை எடை எவ்வளவு இருக்கு? 6.5 இருக்கான். இப்போ 5 months ஆகுது. வெயிட் பிறந்தப்ப எவ்வளவு வெயிட் இருந்தது? 3.5 நினைக்கிறேன். 3.5 இல்ல 3.5 6.8 வெயிட் நார்மலா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூரின் போகுதுமா? யூரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 times 6 times போறான் அவன். அதாம்மா, ஒரு குழந்தை 6 வாட்டி அல்லது அதுக்கு மேலே நார்மல் கலரில் யூரின் போகுது, வெயிட் கெயின் மினிமம் ஒரு மாதத்துக்கு 1/2 கிலோ இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். வேற ஏதாவது நீங்கள் ஆகாரம் கொடுக்குறீங்களா? இல்ல சார், எதுவுமே கொடுக்கல. பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் மட்டும் பாதி. அதான், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாச்சுன்னா பசி அடைக்கிடும், தாய்ப்பால் குடிக்கிறது சிரமப்படும். அதனால 6 மாதம் வரை தாய்ப்பால் ஒண்டி தான் கொடுக்கணும். வெயிட் கெயின் நார்மலாக இருக்குதான்னு பாருங்க. இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாச்சுன்னா யூரின் 5-6 வாட்டி போகுது, வெயிட்டும் நல்லா இருக்குதுன்னா நல்லா ஏதோ ஆகாரம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த பிஸ்கட் கொடுக்கறத கூட நிறுத்தலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து ஒழுங்கான வெயிட் கெயின் இருக்கா பார்த்துக்குங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விக்கு தெளிவான முறையில் பதிலளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த 1 hour ஃபுல்லாக மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுக்குப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.